Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. செய்தியாளர் தாமரைக்கணியும் இணைந்திருக்கிறார். தாமரைக்கணி, பிரதமருடைய அந்த ஷெட்யூல் எஸ்பர் டைம் கரெக்டாக போயிட்டு இருக்கா? ஏன்னா 8 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. என்டிஏ கூட்டத்தில் யாரெல்லாம் பேசுவாங்க, அரசு நிகழ்ச்சியில் யார் பேச வாய்ப்பு இருக்கு? விவரங்கள். நிச்சயமாக பட்டு வேட்டி சட்டையுடன் தற்போது பிரதமர் இறங்கியிருக்கக்கூடிய நம்ம காட்சி நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அனைவரும், அதாவது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், அரசு நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் வரவேற்பு அளித்த பின்பு தற்போது ஹெலிகாப்டர் மூலயமாக அந்த திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய அந்த பஞ்சப்பூர் பகுதிக்கு செல்வதற்கு தற்போது அந்த ஹெலிகாப்டர் ஏறக்கூடிய காட்சி நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்துல பிரதமர் அந்த அந்த பகுதிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அந்த அரசினுடைய பயண திட்டங்களின்படி அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த பஞ்சப்பூர் செல்வதற்கும் 5:15 மணி அப்படின்ற மாதிரி அவங்க டைம் போட் பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் தற்போது புறப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சரியாக 5:30 மணி அளவுல தான் அந்த பஞ்சப்பூர்ல அரசு நிகழ்ச்சியில அவர் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 6:15 மணி அளவுல அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் ரயில் தொடங்கி வைப்பது, அந்த 5555 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்டங்கள், அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சிகள் என்பது அந்த 45 நிமிடம் அவருடைய ஷெட்யூல் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்த பிறகு 6:20 மணிக்கு அங்கிருந்து பொதுக்கூட்ட வழிக்கு காலை மார்க்கமாக செல்ல இருக்கிறார். அந்த பொதுக்கூட்டத்துக்கு சென்ற பின்பு 6:30 மணியிலிருந்து 7:45 மணி அளவுல அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தலைவர்களுடைய உரையும் கேட்கிறார். இவரும் உரையாற்ற இருக்கிறார். முக்கியமான உரையை பார்க்கும்போது அவர் வரும்போதே பல பதிவுகளை தெரிவித்திருந்தார். அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யும் அளவுக்கு பல்வேறு கருத்துக்களை வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நம்ம மதுராந்தகத்திலும் சரி, மதுரையிலும் சரி, ஆளும் கட்சியை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள், முதல்வர்கள், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவரையும் பற்றியுமே அவர் தொடர்ந்து பேச்சு என்பது பேசி வருகிறார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திருச்சியை மையமாக கொண்டிருப்பதால் கண்டிப்பாக ஆளுங்கட்சியின் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த பொதுக்கூட்டம் எல்லாம் முடிந்து 7:50 மணி அளவுல அவர் அந்த பொதுக்கூட்ட பகுதியிலிருந்து புறப்பட்டு திருச்சி விமான நிலையம் வர இருக்கிறார். 8:10 மணி அளவுல அவர் அந்த விமான நிலையத்திலிருந்து கிளம்பி டெல்லி பயணம் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பிரதமருடைய பயண திட்டத்தின் அடிப்படையில தற்போது நேரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஹெலிகாப்டர் புறப்படக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிடத்துல அவர் பஞ்சப்பூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. எனவே தற்போது அவருடைய அந்த ஹெலிகாப்டர் என்பது தற்போது புறப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை நம்மால் தொடர்ந்து பார்க்கலாம். பிரதமர் கிளம்பக்கூடிய ஹெலிகாப்டர் இப்போது கிளம்பி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். தயார் நிலையில் இருக்கிறது. சில நிமிடங்களில் இந்த ஹெலிகாப்டர் இங்கிருந்து கிளம்ப இருக்கிறது. பிரதமருடைய ஹெலிகாப்டர் கிளம்பிய பிறகு சில நிமிடங்களிலேயே பிரதமர் பஞ்சப்பூரில் இருக்கக்கூடிய இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்ட மேடைக்கு சென்றடைவார். இதற்கென தயார் நிலையில் அனைத்தும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். 2வது ஹெலிகாப்டரில் பிரதமர் ஏறி இருக்கிறார். பிரதமருடைய ஹெலிகாப்டர் சில நிமிடங்களில் கிளம்ப இருக்கிறது. பொதுவாக பிரதமர் சென்னை வரும்போதோ மற்ற இடங்களில் வர்றப்போ சாலை மார்க்கமாக கூட திட்டமிடுதல் அப்படின்றது இருக்கும். சாலை மார்க்கமாக அப்படின்றப்போ வரவேற்பெல்லாம் இருக்கும். அது பிரதமருடைய தனித்த நிகழ்ச்சிகளாக மட்டும் இருக்கும். ஆனால் இப்போது இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் அவர் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறதால ஒரே நேரத்தில் 2 நிகழ்ச்சிகள், 2 மாநிலம் அப்படின்றதால இந்த டைமை மீன் பண்ணி இந்த ஹெலிகாப்டர் பயணம் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேபி இங்கேருந்து பஞ்சப்பூர் போனோம் அப்படின்னா ஒரு 15 நிமிடத்துக்குள்ளாக பிரைம் மினிஸ்டரால் போயிட முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குற 10 நிமிடத்துக்குள்ளாக. ஆனாலும் கூட டைமை முடிந்த அளவு சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹெலிபேடுகள் அமைக்கப்பட்டு ஹெலிகாப்டரில் பிரதமர் போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறமா அவர் டெல்லி போகிறாரு. அடுத்தடுத்து அவருடைய நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்றது கூட குறிப்பிடத்தக்கது. சில நிமிடங்களில் பிரதமருடைய ஹெலிகாப்டர் கிளம்ப இருக்கிறது. பெரிய விமானத்துக்கு பின்னாடி இழுத்து விடுங்க. அரைக்கட்சி கல்வி கொடுக்க போட்டு இழுத்து விடுங்க. அது ஒண்ணுதான் ரெக்கமெண்ட் மறைக்குது. அங்கே கூட அதெல்லாம் கவர்மெண்ட் நான் திருச்சி மோடி நம்மளே வீடு போயிருக்கலாம்டா.
ஓகே, பிரதமருடைய ஹெலிகாப்டர் தயார் நிலையில் இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த ஹெலிகாப்டர் கிளம்பவில்லை அப்படின்றத நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். பிரதமருடைய வருகை அப்படின்றது என்டிஏ தலைவர்களுக்கு தொடர் உற்சாகத்தை கொடுத்து வருகிறதுன்னு பார்க்கிறோம். கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் இந்த கூட்டணி அமைந்தது. முதலாவதாக அதிமுக பாஜக 2 கட்சிகளும் இணைந்தது என்டிஏ கூட்டணியை உருவாக்கினாங்க. ஏன்னா 24 தேர்தலில் அவங்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அந்த கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிகளாக இப்போது சமீபத்திய 2 மாதங்களில் இணைந்தார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. திரு டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்குள்ளே வரமாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டவர் வந்தார். திரு அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார். மற்ற கட்சிகளும் கூட இந்த கூட்டணிக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தேமுதிக இந்த கூட்டணிக்கு தான் செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அவங்க திமுக கூட்டணிக்கு சென்றிருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படக்கூடிய கடைசி வரவு அப்படின்றது விஜயாக இருக்கிறது. ஏன்னா அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழலில் தான் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. திரு டிடிவி தினகரனும் அது போன்ற ஒரு கருத்தை இப்போ சொன்னார். என்டிஏ விஜய் வந்தால் பலம் பெறும் அப்படின்னு அவர் சொன்னது குறிப்பிடத்தக்கது. அதனால் அந்த நகர்வை நோக்கி என்டிஏ செல்கிறதா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இன்றைய கூட்டம் எவ்வளவு உற்சாகமாக இருக்க போகிறது, அதை தாண்டி பிரதமருடைய குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது என்ன மாதிரி இருக்க போகிறது அப்படின்றதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு டெல்லி எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. நாங்கள் எப்பவுமே டெல்லிக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு. தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு அவர் சொல்லி வருகிறார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த தேர்தலை தமிழ்நாடு விசஸ் என்டிஏ அப்படின்னு அவர் கட்டமைக்கிறார். ஆனால் என்டிஏ தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அப்படின்னு இந்த தேர்தலை கொண்டு செல்கிறது. எது சாத்தியமாக போகிறது, இந்த பிரச்சாரங்கள் யாருடையது தீவிரமாக ஒலிக்க போகிறது அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சில நிமிடங்களில் பிரதமருடைய ஹெலிகாப்டர் கிளம்ப இருக்கிறது. அதற்கான தயார் நிலைகளில் ஹெலிகாப்டர் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது மூவ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இது மூவ் ஆயிடுச்சு. அந்த பாருங்க ஃபர்ஸ்ட் மூவ் ஆயிடுச்சு பாருங்க. கீழ உட்காருங்க சார். பிரதமருடைய ஹெலிகாப்டர் கிளம்பி இருக்கிறது. அதை நம்ம காட்சிகளில் பார்த்து வருகிறோம். இப்போது கிளம்பக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் இன்னும் சில நிமிடங்களில் பஞ்சப்பூரில் இருக்கக்கூடிய ஹெலிபேடில் தரையிறங்கும். அங்கே அரசு நிகழ்ச்சிகளும் அரசியல் குற்றச்சாட்டுகளை பிரதமர் வைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் இடம்பெற போகிறது. தொடர்ந்து அதனை பார்க்கலாம். मेरे हिसाब से दोनों तो आगे इसकी सिक्योरिटी है, पीछे जो अब उड़ेगा वो है इसका, तो फिर 2 तो उसमें चलेंगे ना, फिर सिक्योरिटी में आगे जो अब उड़ेगा जो भी है वो इसका, उसके बाद 2 पीछे में இந்த ரோட்ல வந்தா தூக்கம் போடான். நான் இந்த ரோட்டுக்கான வருது. அக்கா நீ வேற பிரேம் एलईडी एलसीडी क्या बोल அந்த சைடு போகுது சார், இங்கிட்ட வரணும் சார்.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.